Hi friends, இன்னைக்கு Maggie's Kitchenல நான் பண்ண போறது தந்தூரி chicken. அதுக்கு வந்து first ரெண்டு பேஸ்ட் தேவை. அதுல வந்து நம்ம இப்போ first ஒரு பேஸ்ட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வைக்கணும். அதனால நான் first பேஸ்ட் மட்டும் நான் இப்போ காமிச்சிறேன் எப்படி பண்ணி ஊற வைக்கணும்னு சொல்லி. அதுக்கு தேவையானது வந்து வெறும் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி கடையில கேட்டா கிடைக்கும். ஒரு கால்னு சொல்லி முழு கால் இது ரெண்டு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுத்துக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு எலுமிச்சைப்பழ ஜூஸ், உப்பு, மஞ்சள்தூள். இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம அங்கங்க கீறி விட்டுக்க போறோம். இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லெமனை இப்படி மேலே பிழிஞ்சிக்கலாம். நம்ம பிழிஞ்சிட்டு தேவையான அளவு சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ பண்ற இந்த ஒரு பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ஊறணும். நல்லா பின்னாடி எல்லாம் திருப்பி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம கட் பண்ணோம்ல கீறி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ளெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னொரு பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு பண்ணி மறுபடியும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி அது ஒரு 1 ஹவருக்கு ஊறணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் பேஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கேசரி கலர் உங்களுக்கு ஆப்ஷனல், அதே மாதிரி அஜினோமோட்டோவும் ஆப்ஷனல். இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், இது இப்போ கடையில் கிடைக்குது. இது போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதுவும் ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுட் கலரிங் வந்து கலருக்காக தான், அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/4 ஸ்பூனு. இது வந்து மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த தயிரில் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா பவுடரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு போட்டிருந்தோம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சிக்கன் மேலே போட்டு நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு ஆல்ரெடி நம்ம கீறி வச்சிருக்க இடத்துலலாம் நல்லா பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த இந்த ஒரு பீஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவு, இந்த பீஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ இது நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம்னா, ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். இது எல்லாமே இது மேலே போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதில் தண்ணி விடும். இது இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் வேகணும், திருப்பி போட்டு அந்த சைடு ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடுக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் முடியல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்கா பேன், இந்த மாதிரி ஃபுல்கா கிரில் இது இந்த மாதிரி கிடைக்கிறது கடையில். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு டைரெக்டாக சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக இதில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு சைடு வச்சுருங்க. மறுபடியும் இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. இது நீங்கள் இப்படி ஸ்டவ்லேயும் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஓவனில் கிரில் வச்சும் நீங்கள் டைம் செட் பண்ணி கூட வைக்கலாம். தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி பானையில் தான் பண்ணணும்னு இல்லை, இப்போ நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.